தம்ப்நெயில பார்த்துட்டு நிறைய பேர் யோசிச்சிருந்திருப்பீங்க, 1,00,000 சேவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆனா சேவிங்ஸ்னே ஒன்று இல்லாதவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். நாம ஒருத்தரை இப்ப மீட் பண்ண போறோம். அவர் பேர் ரவி. அவர் ஒரு கம்பெனில 30,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் லாவிஷான வாழ்க்கையெல்லாம் வாழ்றது கிடையாது. ஆனாலும் அவர்னால மாசத்துக்கு 5,000 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியல. நம்ம வாங்குற சம்பளம்லாம் எங்க தாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்னாலே அதை நம்பவே முடியல. ஒரு நாள் அவர் உட்காந்து மாசத்துக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத எழுதுறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, அவர் நிறைய காஃபி குடிக்கிறாரு. ஒர்க் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபுட் டெலிவரி ஆப்ல தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து அவரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இப்ப அவரோட லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றாரு. இப்ப ஒரு வருஷத்தோட முடிவுல அவர்னால 1,00,000 சேவ் பண்ண முடிஞ்சது. அவரு 1,00,000 மட்டும் சேவ் பண்ணல, மணி மேனேஜ்மெண்ட்ன்ற முக்கியமான லெசனையும் அவர் கத்துக்கிட்டாரு. சரி, ரவி இப்ப அந்த ஒரு வருஷத்துல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணார் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்குன்னு அந்த ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அதை பிரேக் டவுன் பண்ணாரு. அதாவது அவருடைய கோலானது 1,00,000. அதை பிரேக் டவுன் பண்ணா மாசத்துக்கு அவரு 8,333 ரூபா சேமிக்கணும். இதுவே ஒரு நாளைக்குன்னு கணக்கெடுத்தா ஒரு நாளைக்கு அவரு 277 ரூபா சேமிக்கணும். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது அவருக்கு அவருடைய இலக்கு கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணாரு. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்கே எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. ஆனா ரவி சிம்பிளா எக்ஸல் தான் யூஸ் பண்ணாரு. அவர் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மாசத்துக்கு 5,000 ரூபாய் ஃபுட்டை வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கும் தியேட்டர்ல போய் மூவி பார்க்கறதுக்குமே அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப இதை அவர் முழுசா கட் பண்ணல, ஆனா அதுல 50% கட் பண்ணாரு. அதாவது மாசத்துக்கு 2,500 ரூபாய்க்குள்ள அவர் தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம், இல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அப்படி பண்ணும்போது அவர் மாசத்துக்கு 2,500 ரூபாயை சேமிக்கிறாரு. அதே மாதிரி வருஷத்துக்கு அவர் 30,000 ரூபாய் சேமிக்கிறாரு. அதே மாதிரி வெளியில டீ காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் மாசத்துக்கு 3,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாரு. இதே அவர் வீட்டுல செஞ்சு குடிக்கும்போது மாசத்துக்கே வெறும் 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தான் ஆகுது. சோ இப்படி பார்க்கும்போதுமே அவர் கிட்டத்தட்ட 2,500 ரூபாயில இருந்து 2,700 ரூபாய் வருஷத்துக்கு சேமிக்கிறாரு. சோ இந்த சின்ன சேஞ்சஸ்கள்லயே அவர் வருஷத்துக்கு 32,500 ரூபாய்க்கு மேல சேமிச்சிட்டாரு. மூணாவதா ரவி என்ன பண்ணார் அப்படின்னா 50-30-20 அப்படின்ற ரூலை ஃபாலோ பண்ணாரு. அதாவது 50% நீட்ஸுக்கும் 30% வான்ஸுக்கும் 20% சேவிங்ஸ்க்கும் அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த ரெண்ட், கிராசரிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் நீட்ஸ்குள்ள அடங்கும். இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, தியேட்டருக்கு போறது இதெல்லாம் வான்ஸுக்குள்ள அடங்கும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, சேவிங்ஸுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சம்பளம் வந்த உடனே அந்த 20% சேவிங்ஸை அதுல எடுத்து போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தாரு. நாலாவதா ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணாரு. அதுலயும் முக்கியமா அவர் எல்லா ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லயுமே மெம்பர்ஷிப் வாங்கி வச்சிருந்தாரு. அதுங்களுக்காக மட்டுமே அவர் மாசத்துக்கு 2,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப்பை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு. இப்போ அவர்னால 1,500 ரூபாய் அதுல இருந்து மட்டுமே சேவ் பண்ண முடியுது. அதுவே வருஷத்துக்கு 18,000 ரூபாய் ஆச்சு. அடுத்ததா ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, சின்ன சின்ன சைடு இன்கம் வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபைவர் மாதிரியான ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாசம் 5,000 ரூபாய் வரைக்கும் அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுவே அவருக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் ஆச்சு. இது மூலியமாவே அவருடைய கோல்ல 60% அவரால் அச்சீவ் பண்ணிட முடியும். ஃபைவர்னா என்ன, அதுல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத தெளிவா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா அவர் மெயினா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதை முதல் ஸ்டாப் பண்ணாரு. அதே மாதிரி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை கேஷா வித்ட்ரால் பண்ணி அது மூலியமா அவர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அதோட வேல்யூ அவருக்கு இன்னும் சைக்காலஜிக்கலா ரொம்ப புரிஞ்சுது. கடைசி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது அவர் ஃபர்ஸ்டா ஒன்னு பண்ணார், ஞாபகம் இருக்கா? கோல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணார் இல்லையா? சோ அதுங்களெல்லாம் மினி கோல்ஸா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு 25,000 ரூபாய் சேரும் போதும் அவர் செலிப்ரேட் பண்ணாரு. அது மூவி போறதா இருக்கட்டும், இல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அவருக்கு அவரே ட்ரீட் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாரு. அதனால அவருக்கு மோட்டிவேஷனும் கிடைச்சது. அதே சமயம் இந்த சேவிங்ஸ் ஜர்னியை ரொம்ப கஷ்டமாக்காம கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு அது உதவுச்சு. சோ ரவினால இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணது மூலமா வருஷத்துக்கு மினிமம் அவர்னால 1,00,000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சது. ரவினால முடியுதுன்னா கண்டிப்பா யாருனால வேணாலும் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.